ஸ்ரீ குருப்யோன் நமஹ. அறியுவோம். சுந்தர கணபதி துணை, சுக பிரம்ம மகரிஷி துணை. ஆன்மீக செல்வர்களே, கிரிக்கெட் நேயர்களே, IPL 2026 இந்தியாவில் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகின்றது. இதுவரை 9 போட்டிகள் நிறைவு பெற்றுள்ளன. இதில் நாம் 6 போட்டிகளுக்கு கணிப்பினை வழங்கியுள்ளோம். இதில் நாம் கூறியதில் 5 போட்டிகள் வெற்றியை பெற்றார்கள், ஒரு போட்டி மட்டும் தோல்வியில் முடிந்தது. குறிப்பாக நேற்றைய தினம் எடுத்துக்கொண்டேயானால் 2 மேட்சுகள், 2 மேட்சும் பார்த்தீங்க அப்படின்னா டெல்லி மற்றும் மும்பை, RR மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் அணிகள் மோதன போட்டி. இரண்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி DC வின் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம், அதே மாதிரி DC வின் பண்ணியிருந்தாங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து வின் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம், அதே மாதிரி RR வந்து வின் பண்ணியிருந்தாங்க. அதுவும் குறிப்பாக சொன்னால் RR மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே போல தான் நேற்று இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. கடைசி வரைக்கும் வெற்றி அப்படிங்கிறது மாறி மாறி வரக்கூடியதாக இருந்தது. நிறைய பேர் கேட்டுருவீங்க, கேப்டன் வந்து மாறிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நான் டெலிகிராம் லிங்க்லேயே அப்டேஷன் கொடுத்துருந்தேன். கேப்டன் மாறினாலும் நேற்று வந்து அவங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தது, அதனால் அந்த டீம் தான் ஜெயிக்கும்னு சொல்லி நம்ம ஆப்டாக சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்ச்ல ஆடும் DC மேட்ச்சில் வந்து ரிஸ்வி வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் எடுக்க சொல்லியிருந்தோம், அவர் செம்மையாக விளையாண்டுருந்தாரு. அதே மாதிரி 2வது மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வாலை பற்றி சொல்லியிருந்தோம், ரவி பிஸ்னாயை பற்றி சொல்லியிருந்தோம். இவங்க எல்லாமே நல்லா ப்ளே பண்ணியிருந்தாங்க, நல்லா பாயிண்ட்ஸும் நிறைய எடுத்திருந்தாங்க. உண்மையாக சொன்னால் ரவி பிஸ்னாய் ஒரு மிகப்பெரிய ஒரு கேம் சேஞ்சராக நேற்றைய தினம் இருந்திருந்தார். நாம் வந்து நேற்று மிஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா சாய் சுதர்சன் மட்டும் நேற்றைய தினம் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். பட் ஆனால் வந்து நேற்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான மேட்சாக இருந்தது. நாம் கூறியது போலவே RR அணியும் இறுதியாக வெற்றி பெற்றிருந்தார்கள். இன்றைய தினம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் LSG லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிகள் மோதும் போட்டி மதியம் 3:30 மணி அளவில் நடைபெற இருக்கின்றது. இந்த போட்டியில் வெற்றி பெறுவது யார் மற்றும் அதிக ரன்களை விளாசக்கூடியவர்கள் யார் என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். அதற்கு முன்பாக நிறைய பேர் வந்து எனக்கு நேற்று வாழ்த்துக்கள் நிறைய தெரிவிச்சிருந்தீங்க. அது குறிப்பாக ஒரு நபர் வந்து உங்களோட ஆராய்ச்சி மற்றும் முயற்சி வந்து வெற்றி பெற வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப என்னைய என்கரேஜ் பண்ணுற மாதிரி பேசியிருந்தார். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அவருக்கு. இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்களோ பார்க்கலையோ தெரியல. உங்கள்கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்குறது இதுதான். நீங்கள் சொல்ல தான் எனக்கு வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் இன்னும் அதிகமாக மாறுது. நிறையா வந்து மோட்டிவேஷன் கிடைக்குது. கிட்டத்தட்ட நேற்று மட்டுமே காலையில் ஒரு 10 மணிக்கு உட்காந்துவேன். இது முடியும் போதே எனக்கு வந்து சாயந்தரம் 5 மணி ஆகிடுச்சு. 2 மேட்சுங்கிறதுனால. ஸோ உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறது தான், நிறைய சப்ஸ்கிரைபர் வேணும், நிறைய பேர்த்துக்கு லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து உங்களோட ஆதரவு அப்படிங்கிறது கண்டிப்பாக இன்றைக்கி எனக்கு வேணும்னு சொல்லிட்டு, இன்றைய தினம் ஹைதராபாத் மற்றும் லக்னோ வெற்றி பெறுவது யார், அதிக ரன்களை விளாசக்கூடியவர்கள் யார் என்பதை நாம் ஜோதிட ரீதியாக தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். முதலாவதாக சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடியவர்கள் அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், ஹென்ரிச் கிளாசன், ரெட்டி போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இஷான் கிஷன் ஒரு ஷார்ட் ஃபார்மில் விளையாடக்கூடியதாக இருக்கும். மேக்ஸிமம் வந்து ஒரு 20 to 30 ரன் அந்த மாதிரி அடிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதை பொறுத்து அவரை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், ஹென்ரிச் கிளாசன், ரெட்டி, இந்த 4 பேரும் சூப்பரான ஒரு ஃபார்மில் விளையாடக்கூடிய அமைப்புங்கிறது. இதில் கேப்டன் வைஸ் கேப்டன்னா அபிஷேக் சர்மா அல்லது ஹெட்டை தேர்ந்தெடுத்துக்கலாம். இன்னொரு ஹிண்ட் சொல்கிறேன், லியாம் லிவிங்ஸ்டோன் இன்றைக்கி வந்தார் அப்படின்னா அவரை வந்து மஸ்ட் கேப்டனாக கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா அவர் பவுல் பண்ணாருன்னா கண்டிப்பாக விக்கெட் எடுக்கக்கூடிய அமைப்பும் இருக்குது, பேட்டிங்லேயும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய அமைப்புன்னு இருக்குது. ஸோ அவர் உள்ளே வராரா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியல. பட் ஆனால் இன்றைக்கி அவர் வந்தாருன்னா அவரோட பர்ஃபார்மன்ஸ் வேறு மாதிரி இருக்கும். அடுத்து SRH அணி முதலாவது பந்து வீசினார் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடியவர்கள் அரஸ் தூபே உள்ளே வந்தாருன்னா விக்கெட் எடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. ஈஷன் மலிங்கா, அப்புறம் வந்து அன்சாரி, இந்த ஸ்பின் பவுலர் அன்சாரி, இவர் உள்ளே வந்தார்னா அவர் விக்கெட் எடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இன்றைய தினம் இருக்கின்றது. அதே மாதிரி சூப்பர், அதாவது இம்பேக்ட் ஃபயராக வந்து இந்த கார்ஸ்ன்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார். பெயினுக்கு பதிலாக இந்த கார்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லி கிளிக் பஸ்ஸில் சொல்லியிருக்காங்க. அப்படி சப்போஸ் கார்ஸ் வந்தாலும் அவர் வந்து ஒரு சுமாரான பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. அடுத்தபடியாக SRH அணி 2வது பேட்டிங் செய்தார் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடியவர்கள் அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், ஹென்ரிச் கிளாசன் மற்றும் சலீல் அரோரா போன்ற ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் வைஸ் கேப்டனாக ஹெட் அல்லது அபிஷேக் சர்மாவை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். கிளாசனை கூட நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு கொண்டு போகலாம். அடுத்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி 2வது பந்து வீசும் பொழுது விக்கெட் எடுக்கக்கூடிய அமைப்பு உனாத் கட், மலிங்கா, ரெட்டி பவுல் பண்ணாருன்னா விக்கெட் எடுப்பார்.
அப்புறம் அந்த கேஸ் போன்றோர் ஒரு சிறப்பான பந்து வீச்சாக இருக்கும். அடுத்தபடியாக லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி முதலாவது பேட்டிங் செய்தார் என்றால் சிறப்பாக இருக்கக்கூடிய நபர்கள் மிச்சல் மார்ஸ், ஏடன் மார்க்ரம், ஆயுஷ் பதோனி, அப்துல் சமாத் போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் வைஸ் கேப்டனாக மார்ஸ் அல்லது மார்க்ரமை கம்பல்சரி நீங்கள் எடுத்துக்கலாம். 2 பேத்துக்குமே நல்லா இருக்குது. இந்த பக்கம் 2 ஓப்பனிங்கும் நல்லா விளையாடுவாங்க, அந்த பக்கம் 2 ஓப்பனிங்கும் நல்லா விளையாடுறதுக்கு இன்றைக்கி ஒரு சூழ்நிலை அருமையானதாக இருக்கின்றது. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி முதலாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் ரத்தி மற்றும் ஆண்ட்ரிச் நோத்தியா. இன்றைக்கி சபாஸ் அகமத் உள்ளே வந்தாருன்னா ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. முகமது சமி வந்து ஒரு விக்கெட் ப்ளஸ் ஒரு கேட்ச் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரதி, சமி, ஆண்ட்ரிச் நோர்க்கியா இதில் நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டனாக போடணுன்னா ஆண்ட்ரிச் நோர்க்கியா போடலாம். அவருக்கு சூப்பராக இருக்குது. கேப்டன் வைஸ் கேப்டனாக வரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது ஆண்ட்ரிச் நோர்க்கியாவுக்கு இருக்கின்றது உள்ளே வந்தாருன்னா. அதுக்கடுத்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி இரண்டாவது பேட்டிங் செய்தார் என்றால் சிறப்பாக விடக்கூடிய நபர்கள் மிச்சல் மார்ஸ், மார்க்ரம், நிக்கலஸ் பூரான். நிக்கலஸ் பூரான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25-30 ரன் அடிக்கிறது அமைப்புங்கிறது 2வது இன்னிங்ஸில் இருக்குது. பட் ஆனால் பெரிய லெவலில் சோபிக்க முடியாது. மார்ஸ், மார்க்ரம், நிக்கலஸ் பூரான், பதோனி போன்றோர் சிறப்பான ஒரு பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் வைஸ் கேப்டனாக மார்ஸ் அல்லது மார்க்ரமை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி இரண்டாவது பந்து வீசினார் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் ரத்தி, ஆண்ட்ரிச் நோர்க்கியா, மோஷின் கான் போன்றோர் ஒரு சிறப்பான பந்து வீச்சாக இருக்கும். நேயர்களே, இதில் வந்து வேறு ஏதாவது மாற்றங்கள் வருது அப்படின்னா டெலகிராம் லிங்கில் நம்ம அப்டேஷன் என்பது வழங்கப்படும். டெலகிராம் லிங்க் என்பது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். இணைந்து கொள்ளாதவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். முக்கியமான ஹிண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஓப்பனிங் பேரில் வரக்கூடியதில் ஒருத்தர் கண்டிப்பாக கேப்டனாக வருவார். அவர் ஒரு லெஃப்ட் ஹேண்டடாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர் வந்து வைஸ் கேப்டனாக வரதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறையவே இருக்குது. இது 2வது ஹிண்ட்டாக எடுத்துங்க. கண்டிப்பாக ஸ்கோர் வந்து ஒரு குட் ஸ்கோராக இன்றைக்கி இருக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு 200+ ஸ்கோர், அட்லீஸ்ட் ஒரு 180 200+ ஸ்கோராக வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இன்றைய தினம் இருக்கின்றது. ஒரு அருமையான போட்டியாக இந்த போட்டியை நம்ம எல்லாம் அவருடன் எதிர்பார்த்து இருக்கக்கூடிய ஒரு போட்டியாக இருக்கும். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சார் ஆர்சிபி அணியை பற்றி சொல்லுங்கள் அப்படின்ட்டு. அதோட கால்குலேஷன் போயிட்டுருக்கு, ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கேன். மேக்ஸிமம் ஒரு 1 or 2 ஹவர்ஸில் அதோட வீடியோவும் பின்னாடியே வரும் அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் சொல்லிக்கிறேன். இன்றைய தினம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி வெற்றி பெறுவார்கள். நன்றி.